அன்பு நடந்த விஷயத்துலேருந்து ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அப்போ அவங்க அண்ணனும், தம்பியும் அங்க வராங்க. உடனே அன்புகிட்ட "என்னாச்சு அன்பு? ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க? என்னால தாங்கவும் முடியல. அந்த வெண்ணிலா ரொம்ப ஓவரா போயிட்டே இருக்கா. எங்களுக்கும் அதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படி பிளேட்ட மாத்தி போட்டா அவ? நீங்க அன்னைக்கு எழுதின லெட்டர எந்த மாரி பண்ணியிருக்கா பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும். இவ ஆட்டம் ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு. கண்மணிக்கு நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயமா பண்றேன். இவ கெடுத்து கெடுத்து விடுறா. கூட நம்ம வீட்ல இருக்கவங்க தான் அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அதுவும் கரெக்ட் தான். ஆனா என்ன இருந்தாலும் அந்த வெண்ணிலாவை நான் சும்மாவே விட மாட்டேன். நீ வெண்ணிலாவை வார்ன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல 2 சுத்திட்டு இருக்காங்களா அதுங்களையும் சேர்த்து தான் வார்ன் பண்ணோம். அவங்களுக்கு நான் வச்சுக்கிறேன். முதல்ல அந்த வெண்ணிலாக்கு இருக்குது இன்னைக்கு. ஆனா என்னென்ன பண்ண போற அப்படின்னோடனே நான் பார்த்துக்கிறேன்டா நீ சும்மா இரு. சரி பரவாயில்ல அவள் ஏதாவது ஒன்று பண்ணட்டும். அந்த வெண்ணிலா கொஞ்சம் அடங்கி இருந்தால் தான் கண்மணியும் அன்பும் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இல்லவே இல்லை. இவன் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த வெண்ணிலாவை அடக்கணும். அது கரெக்டு தான். இந்த வெண்ணிலாவை அடக்குறேன்னு போயிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாமல் அன்னிக்கிட்ட மறுபடியும் கெட்ட பேர் வாங்க போகிறோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னோடனே அதெல்லாம் ஆகாதுடா. அதுக்காக அந்த வெண்ணிலாவை சும்மா விட்டுகிட்டே இருந்தா அதுக்கப்புறம் கண்மணி கூட அன்பு சேரவே முடியாதுடா அப்படின்னோடனே சரி அதையும் பார்க்கலாம் அப்படின்றாங்க. இங்கே சந்தோஷமாக பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக மொட்டை மாடியில் நின்று சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க வெண்ணிலா. அங்கே வராரு அன்பு. இந்த அன்பை பார்க்குறாங்க. உடனே என்ன அன்பு பாட்டு கேட்குறீங்களா? சூப்பரான லவ் சாங்ஸு. இதை கேட்டிங்கன்னா அதுவும் இந்த மாதிரி மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு இதை கேட்கும்போது அப்படியே ரம்மியமா இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து கேட்போமா அப்படின்றாங்க. உடனே செம்ம டென்ஷனாகி என்ன பண்ணுறாரு, அவங்க பாட்டு கேட்டுருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கி விசிறடிக்கிறாரு. ஏன் அன்பு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, அப்படி தாண்டி பண்ணுவேன். எவ்வளோ தைரியமாக இருந்தா நான் கண்மணிக்கு உருகி உருகி லெட்டர் எழுதுனா அந்த லெட்டரை மாற்றி நீ வேற மாதிரி சொல்லிவிடுவ. ச்சீ உனக்கு அசிங்கமால இப்படிலாம் பண்ணுறதுக்கு. புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் பூந்து இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிட்டு இருக்கியே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு என்ன அன்பு ரொம்ப வாய் நீளுது. அப்படி தாண்டி நீளும். உன்னை நான் சும்மா விட்டு வச்சிருக்கிறதால நீ ஓவராக போயிட்டே இருப்பியா? உனக்கு அசிங்கமால இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுற நீ எல்லாம் அப்படின்னு அன்பு ரொம்ப கிராஸ் பண்ணுறீங்க லிமிட்டை. அப்படி தாண்டி கிராஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் உனக்கு தயவு தாட்சணையும் பார்க்க மாட்டேன். போனால் போதுன்னு ஒரு பொண்ணாச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக நான் அமைதியாக தான் இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் பொறுத்துட்ருக்க அவசியம் எனக்கு கிடையாது. நானும் பார்த்துட்ருக்கேன். கண்மணி நான் நெருங்கும் போது ஏதாவது ஒன்று பண்ணி வேணும்னே கண்மணி என் மேலே இருக்க வெறுப்பு அதிகப்படுத்தி விடுற. என்ன நினச்சிட்ருக்க? இங்கே பார் கண்மணி மனசில் நான் இருக்கேன். என் மனசில் கண்மணி இருக்கா. அது எக்காரணம் கூட அழிஞ்சு போகாது. இப்போ கண்மணிக்கு இருக்கிறது சாதாரண கோபம் தான். அந்த கோபத்தை எப்படியாவது குறைக்கணும்னு நானும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த கோபத்தை நீ வேணும்னே தூண்டி விட்டு வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்க. நான் அப்படி தான் அன்பு பண்ணுவேன். ஏன்னா அந்த கண்மணி மறுபடியும் உங்கள் கூட சேரக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் உங்கள் கூட சேரணும். நானும் நீங்களும் தான் சேர்ந்து வாழணும். சி பாய மூடு. யார் சேர்ந்து வாழுது? உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தேவையில்லாமல் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டு வேணும்னு பண்ணிகிட்ருக்க. அதே மாதிரி உன் ஃப்ரெண்டுக்கு துரோகம் கூட பண்ணியிருக்க. இந்த அளவு நீ கேவலமானவளாக இருக்க. உன்னை இந்த வீட்டில் விட்டு வச்சுருக்காங்க. இன்னமும் நான் நினச்சா இந்த நிமிஷம் கூட உன்னை வீட்டை விட்டு துரத்த முடியும். என்ன பார்க்குற? பாட்டி இருக்காங்களா பார்க்குறியா? நான் என்ன பண்ணும் ஏது பண்ணு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உனக்கு முடிவு கட்டுறேன்டி. போனால் போதுன்னு விட்டு வச்சா ஓவராக போயிட்டே இருக்கியா? இங்கே பார் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கும் கண்மணிக்கும் 1000 இருக்கும் பிரச்சனை. நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் புருஷன் பொண்டாட்டி நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இல்லை நான் அப்படி தான் தலையிடுவேன். அப்படி தான் சின்ன மூட்டி விடுவேன். எப்படியாவது கண்மணி உங்கள் வீட்டை பிரிப்பேன். நான் சேருவேன். இப்படியெல்லாம் நீ சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன். உன்னை என்ன பண்ணும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் கண்மணி கூட சேரணும் எப்படின்னு எனக்கு தெரியும். இவ்வளோ நாள் இந்த அன்பை நீ சாதாரணமாக தான் பார்த்துருக்க. இதுக்கப்புறம் அன்பை உண்மையான குணத்தை பற்றி நீ அன்பு சவால் வரீங்களா மிரட்டுறீங்களா? அது அப்படியே வச்சுக்கோ. எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நானும் சொல்கிறேன் அன்பு கண்டிப்பாக கண்மணி கூட நீங்கள் சேர முடியாது. அதை சொல்ல நீ யாருடி? போனால் போதுன்னு பாவமாச்சையும் விட்டு வச்சா உனக்கெல்லாம் பாவம் புண்ணியம் பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தேவையில்லாமல் இதுக்கப்புறம் கண்மணிக்கு எனக்கு ஒரு நடுவில் நீ வந்தேன்னு வச்சுக்கோயேன் அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இதுதான் உனக்கு மரியாதை. இல்லைன்னு வச்சுக்கோயேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க வெண்ணிலா. வெண்ணிலா யோசிக்கிறாங்க. என்ன அன்பு நாளுக்கு நாள் நம்மக்கிட்ட இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாரு. இதை இப்படியே விடக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கண்மணி தான். அந்த கண்மணி இந்த வீட்டை விட்டு ஒழிஞ்சா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அவளை ஒரே நடிகை மேலே அனுப்புறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வெண்ணிலா.